சென்னை எழும்பூர் எத்திராஜ் சாலையில் தனியார் அடுக்குமாடி கட்டிடத்தின் 2வது மாடியில் இயங்கி வந்த மசாஜ் பார்லர் ஒன்றிற்கு திருவல்லிக்கேணி துணை ஆணையரின் தனிப்படை போலீசார் ரெய்டுக்கு சென்றனர். அந்த ஸ்பாவில் வேலை பார்த்து வந்த 5 பெண்களையும் வரிசையாக நிற்க வைத்து உரிமையாளர் எங்கே என கேட்டதோடு ஒவ்வொரு பெண்ணிடமும் இருப்பிட முகவரி கேட்டு விசாரித்ததாக கூறப்படுகிறது. அப்போது இளம் பெண் ஒருவர் திடீர் என பின்பக்க ஜன்னல் வழியாக கீழே குதித்தார். இதனால் செய்வதறியாது திகைத்த போலீசார் ஓடிச் சென்று பார்த்தபோது கீழே விழுந்ததில் அந்த பெண்ணுக்கு கை, கால்கள் மற்றும் இடுப்பு பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடினார். அவரை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அயனாவரத்தைச் சேர்ந்த 33 வயதான அந்த பெண் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் அந்த பார்லரில் கடந்த 1 வாரத்துக்கு முன்பாகத்தான் பணியில் சேர்ந்ததும் தெரிய வந்தது. போலீசாரின் விசாரணையால் அவமானம் தாங்காமல் அந்த பெண் மாடியில் இருந்து குதித்ததாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 4 பெண்களையும் காப்பகத்துக்கு அனுப்பி வைத்த போலீசார் அந்த மசாஜ் ஸ்பாவை நடத்தி வந்த அருள், மேனேஜர் மனோஜ் ஆகியோரை தேடி வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் அவமானம் தாங்காமல் பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக சோதனைக்கு சென்ற போலீசாரிடம் துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.